ஒரு பணக்காரனுக்கு மிகவும் அழகான மகள் ஒருத்தி இருந்தாள். வளர்ந்தவுடன் அவளுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்து ஊரில் உள்ள தகுதியான இளைஞர்களுக்கு ஒரு போட்டி வைப்பதாகவும் அதில் வெற்றி பெறும் இளைஞருக்கு தன் மகளை மணமுடித்து வைக்கப் போவதாகவும் அவர் அறிவித்தார். போட்டி நாள் அன்று ஊரில் உள்ள வலுவான, திறமையான, புத்திசாலியான இளைஞர்கள் எல்லோரும் கூடினார்கள். சிலர் கையில் பேப்பரும் பேனாவுமாய், சிலர் கையில் கத்தியும், சிலர் வீச்சருவாளுடனும், சிலர் துப்பாக்கியுடனும், இப்படியாக அவர்களை தன் மிகப்பெரிய நீச்சல் குளத்திற்கு அழைத்தார் அந்த பணக்காரர். இந்த நீச்சல் குளத்தில் இந்த முனையிலிருந்து எதிர் முனைக்கு முதலில் யாரால் நீந்தி கடக்க முடிகிறதோ அவருக்கு என் மகளை திருமணம் செய்து தருவேன் என்று அவர் சொல்லி முடித்த வினாடியே கடகடவென அனைவரும் நீச்சலுக்கு தயாராக வேகமாக உடைகளை கழட்ட ஆரம்பித்த போது, அது மட்டும் இல்லை, கூடவே ஒரு 10 கோடி ரூபாய் பணமும் ஒரு தனி பங்களாவும் கூட தருவேன். அப்பொழுதுதானே என் அருமை மகள் தன் மன வாழ்க்கையை சுகமாக ஆரம்பிக்க முடியும். சரி, உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள். என் மருமகனை நான் நீச்சல் குளத்தின் மறுகரையில் சந்திக்கிறேன் என்றவாறு அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தார். சொல்லி முடித்தவுடன் மொத்த இளைஞர்களும் இன்னும் வேகமாக தண்ணீரில் இறங்க முற்பட்டபொழுது அந்த பணக்காரரின் ஹெலிகாப்டர் அந்த நீச்சல் குளத்துக்கு நேர் மேலே பறந்து வந்து டஜன் கணக்கில் முதலைகளை அந்த குளத்தில் இறக்கிவிடச் சென்றது. அவ்வளவுதான். அத்தனை பேரும் மரண பயத்தில் உடனே பின்வாங்கி ஏமாற்றத்துடன் மீண்டும் தங்கள் உடைகளை மாட்டிக்கொள்ள ஆரம்பித்தனர். இதென்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்கின்றது? யாரால் இது முடியும்? பார்க்கலாம், எவனாலும் முடியாது என்று சத்தமாய் பேச ஆரம்பித்தனர். அப்பொழுது திடீரென்று ஒருத்தன் குளத்தில் குதிக்கும் சத்தம் அத்தனை பேரும் மூச்சு விட மறந்து உச்சபட்ச அதிசயத்தில் அவனையே கண்ணிமைக்காமல் கவனிக்க ஆரம்பித்தனர். அந்த இளைஞன் மிகவும் லாபகமாக அத்தனை முதலைகளையும் விலக்கி மிக வேகமாக நீந்தி அந்த கரையில் விருட்டென்று ஏற வெடவெடவென்று நின்றான். பணக்காரனால் தன் கண்களை நம்ப முடியவில்லை. பிரமாதம்! நான் தருவதாக சொன்ன விஷயங்களுக்கு மேலே உனக்கு என்ன வேணுமோ கேள், நான் தருகின்றேன். எதுவாக இருந்தாலும். அந்த இளைஞனே இன்னும் நடுக்கத்தில் இருந்து மீளவில்லை. வாய் தந்தியடித்து மிரட்சியில் அவனது கண்கள் அரண்டு போய் இருந்தன. பின் ஒருவித வெறியுடன், அதெல்லாம் இருக்கட்டும், என்னை இந்த குளத்தில் தள்ளிவிட்டவனை மட்டும் யாரென்று காட்டுங்கள், அது போதும் எனக்கு என்றான். முதலைகள் இருக்கும் நீரில் தள்ளிவிடப்படும் வரை உன் திறமை என்னவென்று உனக்கே தெரியாது. இது இந்த கதையோட முதல் கருத்து. அந்த தண்ணியில் இருந்த முதல்லாம் ரப்பர் முதலையெல்லாம். அதே போல் தான் நம்ம வாழ்க்கையிலையும் போலித்தனமான பிரச்சனைகள்லாம் வரும். அதை நம்ம புரிஞ்சு எதிர்த்து நடந்துக்கணும். ரெண்டாவது கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உன்னை முதலைகளுக்கு காவு கொடுக்க நினைத்தவர்கள் உண்மையில் உடனிருந்து திறமையை வெளிக்கொண்டு வரவும் உன் கனவு எதிர்காலத்தை அடையவும் உதவியவர்களே ஆவர். அவர்களை நீ வெறுக்கக்கூடாது. மூணாவது கருத்து, சில நேரம் மிகவும் மோசமான தருணங்களை கடக்கும் பொழுது நம் உள்ளிருக்கும் நிஜமான திறமை வெளிப்படக்கூடும். அதனால் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் நம்ம அதை சமாளித்து போராடி அதை வெற்றி பெறத்துக்கு தான் நம்ம ட்ரை பண்ணணும். நாலாவது கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதை சொல்ல வர்ற சிலருக்கு இந்த மாதிரி அசாத்திய பிரச்சனைகளில் வலுக்கட்டாயமாக தள்ளப்படும் பொழுது மட்டுமே அவர்களால் வாழ்வின் உயர் இலக்கை அடைய முடிகிறது. சிலர் தொலைநோக்கு பெற்றோருக்கு இந்த சூட்சமம் தெரியும். அவ்வளோதாங்க இந்த பதிவோட கருத்துலாம். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.